எனக்கு என்னமோ அவங்க விஜய ஒரு லீடரா அக்செப்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப நேத்து மாநாடு நடக்குது. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான பேர் இந்த மைதானத்துக்கு வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, சேர்ஸ்லாம் தூக்கிட்டு இந்த ரேம்ப் பக்கம் க்ளோஸா போய் இடத்த பிடிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? ஸோ அவங்கள பொறுத்தளவுல விஜய் ஒரு பெரிய கொள்கை சித்தாந்தவாதியாலாம் அவங்க பார்க்கல. விஜய் ஒரு பெரிய ஒரு ஸ்டார். அவர் நடந்து வரப்போறார். நடந்து வரும்போது நம்ம கைய டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி நம்ம ஜம்ப் பண்ணி அங்க போலாம். இல்லனா விஜய் அந்த ஷால வந்து நம்மட்ட தூக்கி எறியலாம். நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களோட மோட்டிவ் இதுவா தான் இருக்கு. நம்ம அங்க போய் க்ளோஸ் அப்ல விஜய நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷனா இருக்கு. அவங்க விஜய் ஒரு லீடரா பார்க்கல, ஒரு செலிபிரிட்டியா, ஒரு ஸ்டாரா பார்க்குறாங்க. அதனால தான் இப்படி பிஹேவ் பண்றாங்கல்ல. ஒரு லீடர் இப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. நல்ல ஒரு கொள்கை சித்தாந்த புரிதல் உள்ள ஒரு யங்ஸ்டர், ஒரு நல்ல ஒரு லீடர் இப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ ஐடியலா ஒரு பார்ட்டி எப்படி இருக்கணும்னா, கோர் ஐடியாலஜி அந்த பார்ட்டிக்கு இருக்கணும். கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். அந்த கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்தில் ஒரு லீடர் நல்லா வெல்வர்ஸ்டாக இருக்கணும். நல்லா இன்டெப்த் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியணும். அதுக்கப்புறம் இந்த ஐடியாலஜியை முன் வச்சு ஸ்ட்ராங்கான ஒரு கேடர் பேஸை உருவாக்கணும். விஷயம் தெரிஞ்ச ஆட்களை உருவாக்கணும். செகண்டரி லெவல் லீடர்ஸாக இருக்கலாம், தேர்ட் லெவல் லீடர்ஸாக இருக்கலாம், கேடர்ஸாக இருக்கலாம், அவங்களெல்லாம் உருவாக்கணும். அவங்க தான் நாளைக்கு உங்களோட அம்பாசிடர்ஸ். உங்களோட ஐடியாலஜியை மக்கள்கிட்ட அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் உங்கள் கட்சி வந்து க்ரோ ஆகும். இப்படி தான் உங்கள் கட்சியை க்ரோ பண்ணணும். இன்னைக்கு விஜய் ஒரு மாநாடு நடத்துறாரு. இந்த மாநாட்டால் டிவிகேவுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா, லாபமா நஷ்டமா?